Hi friends, வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய கபசுர குடிநீர் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோல பார்க்கலாம். கபசுர குடிநீர் செய்யறதுக்கு கபசுர பொடி தேவை. அதுக்கு என்னெல்லாம் பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். சுக்கு, திப்பிலி, லவங்கம், சிறுங்காஞ்சொரி வேர், அக்கரகாரம், முள்ளிவேர், கடுக்காய் தோல், ஆடாதொடை இலை, கற்பூரவள்ளி இலை, கோஷ்டம், சீந்தில் கொடி, சிறுதேக்கு, நிலவேம்பி சமூலம், வட்டத்திருப்பி வேர், முத்தக்காசு. இந்த 15 மூலிகைகளையும் சம அளவு எடுத்து சுத்தம் செஞ்சதுக்கு அப்புறமா ஒன்றா சேர்த்து இடித்து நம்ம இந்த பவுடர் ரெடி பண்ணணும். ஆனால் இந்த 15 மூலிகைகளும் நமக்கு நாட்டு மருந்து கடைகளில் ஒரே இடத்துல கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதனால நம்ம நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கிற இது மாதிரி இன்ஸ்டன்ட் பொடியை வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இன்ஸ்டன்ட் கபசுர குடிநீர் பொடி உங்களுக்கு எல்லா நாட்டு மருந்து கடைகளிலும் ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கும். இப்போ இந்த இன்ஸ்டன்ட் பொடியிலேருந்து கபசுர குடிநீர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் 200 மில்லி அளவுக்கு தண்ணி நம்ம சூடு பண்ணிக்கலாம். ஒருத்தருக்கு செய்கிறீங்க அப்படின்னா 200 மில்லி அளவுக்கு தண்ணி போதும். 2 பேருக்கு செய்கிறீங்க அப்படின்னா 400 மில்லி அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இல்லை 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஊற்றுற 200 மில்லி அளவுக்கு தண்ணி 50 மில்லியாக வற்றி வரணும். அந்தளவுக்கு இது நல்லா காய்ச்சிக்கங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் குக் பண்ணதுக்கப்புறமா இந்த அளவுக்கு நல்லா குக் ஆகிருக்கு. தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா சிம்மில் வச்சு குக் பண்ணிக்கங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த மூலிகையோட சாறு ஃபுல்லாக தண்ணியில் இறங்கும். இப்போ நான் ஊற்றின 200 மில்லி தண்ணி 50 மில்லியாக வற்றி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறமா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா வடிகட்டியாச்சு. இப்போ நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய கபசுர குடிநீர் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.